கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மனமகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அப்படியாய் சியோன் காஸ்பல் டிவி மூலியமாய் உங்கள் யாவரையும் கர்த்தர் பார்க்கவும், கர்த்தருடைய செய்தியை உங்கள் இல்லத்திற்கு கொணரவும் கர்த்தர் கிருபை பாராட்டியதற்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். ஆமாங்க, அநேக நேரங்களில் நாம் பார்க்கும் பொழுது உடைந்து போன ஒரு சூழ்நிலைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு எல்லா காரியத்திலிருந்தும் நான் ஒரு ஸ்தோத்திரம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு, என்னை யார் காப்பாற்றுவா, என்னை யார் கரம் பிடித்து வழி நடத்துவார்னு இப்படி அநேக நேரங்களில் நாம் புலம்புவது உண்டு, வேதனையோடு கண்ணீரோடு இருப்பது உண்டுங்க. இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலிமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னுரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று பார்க்கலாம். ஏசாயா 42 அதிகாரம் வசனம் 3 பார்க்கும்போது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 12 அதிகாரத்தில் 19-20 வசனங்கள்ல இதே வார்த்தையை நாம் அங்கே காண முடியுங்க. சோத்திரம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இந்த நல்ல கூடங்க. சோத்திரம். இந்த நெறிந்த நாணலை குறித்து நம் வேதத்திலையும் மற்ற அதை குறித்து தியானிக்கும் பொழுதுங்க, இந்த நாணல் என்பது சோத்திரம் இந்த மூங்கில் புல்லை போன்றதுங்க. சோத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கிலில் இந்த புல்லாங்குழலை இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதில் புல்லாங்குழலை உண்டு பண்ணி ஊதுவாங்களாம். ஊதிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே வீசி போட்டு போயிடுவாங்களாம். வீசி போட்டு போகும்போது அது காஞ்சி வெயில்னால முறிஞ்சு போயிடுமா. முறிஞ்சு போகும்பொழுது சோத்திரம் அதை பற்றி தெரியாதவனுக்கு அது ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் அந்த நாணலுக்குள்ளும் ஒரு நல்ல இசை இருக்குதுன்னு தெரிஞ்ச அந்த இசை வாசிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதை எடுத்து நூலில் கட்டி சரியாக கட்டி இசைக்கும் பொழுது அந்த நாணல் காய்ந்து போன உடனே அதை கட்டும் பொழுது நல்ல இசைக்குமாங்க. அப்போ சோத்திரம். இன்றைக்கு கூடங்க ஒருவேளை உடைந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாமே சின்ன பின்னமாய் கிடைக்குதே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன் என்று நாம் திகைத்தவர்களாக நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தராகி ஆண்டவராகி கிறிஸ்து இன்றைக்கு நெறிந்த நாணலாக இருக்கிற நம்மை எடுத்து கட்டி நம்மிலிருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அங்கே பாருங்களேன், அந்த வசனத்துடைய கடைசி பகுதியில் சோத்திரம் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். சோத்திரம். அவர் நம்ம இந்த பூமியிலே ஜெனிப்பித்ததை அது எதற்காக இவனை நான் மாநிலனாய் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டேன் என்ற அந்த காரியத்தை உண்மையாய் ஜெயமாக வெளிப்படுத்துவார் என்கிறது. ஆகவே ஆண்டவர் நெறிந்த நம்முடைய வாழ்க்கையை அப்படியே விட்டு விடாதபடி அதை நம்ம கட்டி சோத்திரம் அந்த நெறிந்த நாணல் அவர் முறிக்காதபடி மறுபடியும் கட்டி அதை உபயோகப்படுத்துறவராக இருக்கிறாருங்க. அது போலவே மங்கி எரிகிற திரிய அணையாமலும் சோத்திரம். ஒரு விளக்கு எரியுதுங்க, எரியும் பொழுது பார்க்கும் பொழுது அது அப்படியே அணைஞ்சு போகுதுங்க. அணைஞ்சு போகும்போது பார்க்கும்போது அணையிற சூழ்நிலையில் அப்படியே புகை வருங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து அதை அணைத்து போடாதபடி அதில் எண்ணெயை ஊற்றி சோத்திரம் அது உருவாக்க வல்லவராக இருக்கிறாருங்க. ஆகவே சோத்திரம் இன்றைக்கு கூடங்க நாம் சோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கட்டப்பட்டவர்களா என்னுடைய சூழ்நிலை முடிந்து போனது என்று கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் யாவருக்கும் கர்த்தர் இந்த மங்கி எரிகிற திரியில எண்ணெய் ஊற்றி அதை அபிஷேகித்து அதை ஒளிர விட செய்கிறார். ஆகவே சோத்திரம் இந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையானது பலப்படுத்துகிறதுங்க. ஆமா, நெறிந்து போன என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறவராய் இருக்கிறார். மங்கி எரிகிற திரிய கர்த்தர் எரிய வைக்க வல்லவராய் இருக்கிறாருன்னு நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் பெரிய அனுபவத்தை அடையாளத்தின் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கூட நம் தலைகளை சாய்த்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே சோத்திரம் உடைந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கட்டுங்க அப்பா, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில ஒளியை கொடுங்க என்று கேட்கும் பொழுது ஒளியும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் எல்லாவற்றையும் ஒளிர செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல கடவுளே, அப்படியான சூழ்நிலையில அப்பா நாங்கள் கட்டப்பட்டது ராஜா ஆண்டவரே, நாங்கள்
நெறிந்த ஒரு நாணலை போல் இருக்கும் பொழுது நீர் அதை கட்டி ஆண்டவரை இசைக்க வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. அப்படியே மங்கி எரிகிற திரியில ஆண்டவரை எண்ணெய் ஊற்றி நீ எரிய செய்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். அப்படியா ஆண்டவரே, என் கர்த்தருடைய சமூகத்துல எத்தனை பேர் ஏங்கி நிற்கிறார்களோ ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே எதன் பிரகாரமாய் அப்பா ஏதோ நெறிந்த என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, புகை கிளம்பி கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை என் கர்த்தர் ஒளிரை செய்யுங்க என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீர் வாழ்க்கையை கட்ட வல்லவராயிருக்கிறேன். அப்படியே நீ சேவையிலிருந்து நான் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.